சாலை இடுபொருள் அப்படின்ற தலைப்புல சாப்பாட்டுக்கும், தண்ணிக்கும் நேத்து நன்றி சொல்ல சொன்னோம். அத யார் உணர்ந்ததுங்க? சார் சார் வணக்கம் சார். வணக்கம், வணக்கம், வணக்கம். வாங்க. சார் நேத்து அருமையான ஒரு சப்ஜெக்ட் எடுத்தீங்க சார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம டெய்லி அன்றாடம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கைக்கு வந்து அத்தியாவசியம் பாத்தீங்கன்னா, மெயினா உணவு, குடிநீர், தண்ணி சார். 2 சப்ஜெக்ட் தான் முக்கியமான சப்ஜெக்ட். அதுக்கு வந்து நன்றி சொல்ல சொல்லியிருந்தீங்க. அத நான் நேத்து முழுசா உணர்ந்தேன் சார். இத்தன நாள் நம்ப அந்த உணவுக்கு நன்றி சொல்றது இல்ல சார். அந்த பழக்கம்லாம் நம்மகிட்ட. குடிக்கிற ம். குடிநீருக்கு நம்ம வந்து நன்றி சொன்னது இல்ல. ஆனா நேத்து இந்த முழுசா உணர்ந்தேன் சார். ஒரு ஒரு டைம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி அந்த உணவுக்கு நன்றி சொன்னேன் சார். அந்த உணவ விளைவிச்ச விவசாயிக்கு நன்றி சொன்னேன். அந்த எஸ், உணவ எஸ், எஸ், எஸ். ம், நமக்கு ம். கிடைக்க ஏற்பாடு செய்த இறைவனுக்கு நன்றி சொன்னேன். அந்த உணவு நம்ம தட்டுக்கு வந்து நம்ம கைக்கு வர்றதுக்கு சமைச்சு ம். குடுத்த என்னோட ரைட். மனைவிக்கு நன்றி சொன்னேன். மதியம் கரெக்ட். சாப்பிடும்போது அந்த ஹோட்டல் ஊழியருக்கு நன்றி சொன்னேன். இரவு சாப்பிடும்போது அந்த நம்ம ரூம் தங்கியிருந்தோம். அந்த ரூம் பாய்க்கு நன்றி சொன்னேன். அப்ப அந்த நன்றி சொல்லி சாப்பிடும்போது நம்ம அறியாம ஒரு ஃபீல் வருது சார். இன்னொன்னு சார், அப்புறம் குடிக்கிற குடிநீருக்கும் நம்ம நன்றி சொல்றோம். அந்த குடிநீர வந்து முழுசா உணர்ந்து அந்த தண்ணிய பார்த்து, நம்ம இந்த தண்ணிய நம்ம குடிக்க போறோம். இந்த தண்ணி நம்ம உடம்ப வந்து ஆரோக்கியமா வச்சுக்க போகுது. அப்படின்ற ஒரு கற்பனை பண்ணிட்டு ஃபீல்ல குடிக்கும்போது நல்ல ஒரு உணர்வு ரீதியா, ஆத்ம ரீதியா நான் அத உணர்றேன் சார் அத. இன்னொன்னு சார், அது விஞ்ஞானபூர்வமா நீங்க நேத்து சொன்ன விஷயம் சார். 2 விஷயமும் நான் நேத்து காலையில நானும் அ திரு மரியாதைக்குரிய முருகன் சாரும் பேசிக்கிட்டோம். அது நீங்க சொன்னது வந்து 100க்கு 100 அறிவியல் பூர்வமா, விஞ்ஞானபூர்வமா அது 100க்கு 100 உண்ம சார். அத உண்மையாலுமே நேத்து முழுக்க முழுக்க நான் அனுபவிச்சேன் சார். மிக்க சிறப்பு. நன்றி சார்.